we have no direction. நமக்கு தசை தெரியவில்லை, என்ன செய்து தெரியவில்லை. ஜெபித்து விட்டு ஓடின நாட்கள் உண்டு, தேவ சித்தம் நினைத்து செய்த நாட்கள் உண்டு. அது கடைசியில் விளைந்த விளைவுகள் எல்லாம், வந்த விளைவுகள் எல்லாம் நம்ம கழுத்தையே அறுக்கிற அளவுக்கு வந்தது. ஜனங்கள் எழுப்பினார்கள், மதிக்கேடு நம்ம நாசப்படுத்தினது, மோசப்படுத்தினது, அழித்தது, அலங்கோலப்படுத்தினது, சிறுமைப்படுத்தினது எல்லாம் கடந்து வந்து கடைசியில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறது. இந்த மனுஷன் கர்த்தர் வந்த பிறகு எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் வருவதற்கு முன்னே எப்படி இருந்திருப்பான் கேட்டால் சொல்லுவாங்க, செம்மடவன் மீன்பிடி தொழில் செய்தவன். மீன்பிடி தொழில் செய்தாலும் அந்த தொழிலே ஞானம் நிறைந்த மனுஷன், பதறுகிற மனுஷன்தான், உயிரை பனை வச்சு வேலை செய்கிற மனுஷன், ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான்னா சாதாரண விஷயம் இல்லை. அவன்கிட்ட பிரயாசம் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரயாசம் என்னவென்றால் விசுவாசம். காணப்படாது, நம்பப்படைய உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்குதான் விசுவாசம். கண் காணவில்லை, விசுவாசிக்கிறோம்.